இன்னைக்கு பவர்ஃபுல்லான, எஃபெக்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுக்காக அப்படின்னா, நம்ம உடம்புல எங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்பு இருக்கோ, அந்த கொழுப்ப கரைச்சு வெளிய தள்ளுறதுக்கு தான். நீங்க பெல்லிய குறைக்கணும்னாலும் சரி, இல்ல உங்க ஃபுல் பாடிய குறைக்கணும்னாலும் சரி, இந்த ட்ரிங்க்க நீங்க பயன்படுத்தலாம். இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில நான் ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கேன். ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்த பேனோ, கடாயோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அதில முதலாவதா நான் சேர்க்கறது கொள்ளு சேர்க்குறேன். கொள்ளு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எவ்வளோ கடினமான கொழுப்பா இருந்தாலும், நாள்பட்ட கொழுப்பா இருந்தாலும் அழகா கரைச்சி வெளிய தள்ளிரும். ஸோ கொள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நான் சேர்க்கறது வந்து மல்லி. வர மல்லின்னு சொல்லுவாங்க. கொரியாண்டர் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. 3வதா நான் சேர்த்தது ஓமம். ஓமம் பத்தி சொல்லவே வேணாம். வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு பொருள். நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பை கரைக்கணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக ஓமமும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்தது 4வதா சேர்த்தது பட்டை. பட்டையில் வந்து சுருள் பட்டைன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணாம், ஒரு சிறு துண்டு அளவு சேர்த்தா போதும். நம்ம விரலில் ஒரு இனுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நான் சேர்த்தது சீரகம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இவ்வளோ பொருட்களையும் சேர்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது, இது நல்லா வறுத்துக்க போகிறோம். ரொம்ப செகண்ட்லாம் வறுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வறுத்தா போதும். இதோட நிறம் மாறுற ஸ்டேஜ் வரும். அது இல்லாமல் அதோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. வறுக்கும் போது கைவிடாமல் வறுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படியே விட்டிங்க அப்படின்னா இந்த ஓமம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக சூடானோடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது கருகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வைப்போம். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. நம்ம வெறுமனே இதை அப்படி குடிக்க முடியாது பாருங்கள், அதுக்காக தான். இதில் நான் இப்போ சேர்க்க போகிறது பனங்கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சேர்க்க போகிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். இது வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இல்லை எனக்கு ஸ்வீட்டே வேணாம், நான் சால்ட்டு சேர்த்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, தாராளமாக நீங்கள் சால்ட்டும் சேர்த்து குடிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ அளவுகள் தேவைப்படுமோ அந்த அளவுகளில் நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு நல்லா வானிலை வறுத்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். நீங்கள் பவுடராக குடிக்கும்போது நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டதுக்கப்புறமா வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஹாஸ்டலில் இருக்கேன், இந்த மெத்தட் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கமெண்ட்டில் வந்து. அவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு 50 100 பேக்கெட் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுட்டு, நான் எவ்வளோ அளவுகளில் வந்து சேர்த்தேனோ ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அதே அளவுகள் நீங்கள் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் பக்கம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு வாங்க. இந்த மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 5 நிமிஷம் பக்கம் கொதிச்சிருச்சு. தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் கரெக்டாக 1 டம்ளர் இல்லைன்னா ஒரு 1 டம்ளருக்கு மேலே வந்து இருக்கும். இதை ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ஆறணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் சூட்டோட இருக்கணும். டீ, காஃபி குடிக்கக்கூடிய சூடு இருக்கு இல்லையா? அந்த சூட்டோட தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஸோ அந்த சூடு வர வரைக்கும் நீங்கள் ஆற வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு நீங்கள் இப்போ ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சால்ட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் சால்ட்டை சேர்த்து நீங்கள் வந்து குடிக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறதை விட பிங்க் சால்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இதை எப்படி நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா தினமும் 2 நேரம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று காலையில், இல்லை அப்படின்னா நைட் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடம்புல நல்ல மாற்றம் தெரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் ஈஸியாக கரைஞ்சி வெளியே தள்ளிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.